Hi all, welcome everyone to Aval Glitz channel. இன்னைக்கு நம்ம Aval Glitz channelலையும் Diwali celebration தான். Everywhere is Diwali celebration. Yes, in Aval Glitz also. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மேக் ஓவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய குஹாசினி ஆக்ட்ரஸ் அவர்களுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது யூஸ்வலாக வந்து எனக்கு சட்டில் லுக் வேணும், ரொம்ப நேச்சுரல் லுக் வேணும் அப்படிலாம் இல்லைங்க. இது நம்ம தீபாவளி சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். ஸோ என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப், எவ்ரி செகண்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ எந்த நிலைமையில நீங்கள் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மேக்கப், பியூட்டிஃபுல்லான ஐ மேக்கப் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேரி ஓவர் to Kuhasini, an upcoming actress. So சீக்கிரமே நம்ம வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறத விட குஹாசினி சொல்லுவாங்க அவங்கள பற்றி. எஸ் குஹாசினி. ஆக்சுவலி சொல்கிறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை. ஐ மீன் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், சிங்கர், லிரிக் ரைட்டர் அண்ட் இந்த எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஷோ மூலிமா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகம். அண்ட் இப்போ வந்து என்னோட அப்கமிங் மூவிஸ் சைன் பண்ண போகிறேன். அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் Pearl Academy and Aarti first time எனக்கு தெரியும். and so I'm so excited to see my Diwali look. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். I'm just waiting. so போலாமா? எஸ், நாங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேக்கப்போட ஸ்பெஷல் வந்து ஐ மேக்கப், த என்டையர் லுக் ஆஃப் கோர்ஸ். ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து ஃபார் த ஐ மேக்கப். ஏன்னா யூஸ்வலாக பண்ணுறது ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி இல்லையா 2020 நமக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷலாக என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். ஸோ என்ஜாய் எவ்ரி டே. அண்ட் நம்ம தீபாவளியை we're going to blast it in a different eye makeup. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஐ மேக்கப், தென் உங்களோட ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஐம் யூஸிங் அன் ஐ ப்ரைமர். ஸோ திஸ் ஐ ப்ரைமர், ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேம்ஸோட. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் என்ன ஐ ப்ரைமர் இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ப்ரைமர் இல்லாதவங்க யூ கேன் யூஸ் யுவர் ஃபவுண்டேஷன் ஆல்சோ. ஸோ ஏதாவது ஒரு நல்ல இந்த ஒரு பிரைட் கலர் ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனி பிராண்ட், எனி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும், அதாவது லிக்விட்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் யூ கேன் அப்ளை இன்ஸ்டெட் ஆஃப் அ ஐ ப்ரைமர். தென் டேக் த இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ டில் த ஹைலைட்டர் நம்ம போடுறோம் இல்லையா அது வரைக்கும். ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியும் பண்ணிக்கலாம். பட் கோ ஃபார் அ லைட்டர் கலர் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் வி ஹேவ் சம் வேரியஸ் ஷேட்ஸ் லைக் லைக் வி ஹேவ் த மெரூன் இருக்குது, கொஞ்சம் ரெட்டிஷ் பிளண்ட் இருக்குது, கோல்டு இருக்குது, க்ரீன் இருக்குது. அண்ட் இந்த சாரியில் வந்து அ டிண்ட் ஆஃப் க்ரீனிஷ் ப்ளூவும் வந்து இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். So you're going to mix all the colors? Yeah, நம்ம எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லா கலர்ஸுமே தனித்தனியாகவும் தெரியும். ஓகே, தனியாக பாப் அவுட் ஆகும். பட் இட் வில் blend with each color. ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு பேஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்சு ஒரு மேட் ஃபினிஷ் ஆரஞ்சு இது. ஸோ இதை வந்து நான் க்ரீஸ் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த ஷேடை. ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேஸ் வந்து ஒரு ரெட் அண்ட் மெரூன் அப்படின்றதுனால என்னோட ஒரு கலர்ஃபுல் பேலட் இது, மேட் ஃபினிஷ் பேலட். ஸோ இதில் வந்து ஒரு பிங்கிஷ் ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம க்ரீஸ் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோடைய அதுக்கு அடுத்த லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ரெட் ஒரு பிங்கிஷ் மெரூனிஷ் ரெட் சொன்னேன் இல்லையா, அதை வந்து 2 கார்னர்ஸ்லையும் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஐ செட் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைமர் இல்லை அந்த கலரில் அப்படின்னா ஃபவுண்டேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் எனி ஃபவுண்டேஷன் லிக்விட் பேஸில் இருக்குது. ஸோ இதை வந்து கண்ணுக்கு அகெயின் ஒரு ப்ரைமர் பேஸ் கொடுக்குறேன் நான். ஐ
ப்ரைமர் மாதிரி ஒரு பேஸ் சென்டர் ஆஃப் தி ஐபால் வந்து எனி ஃபவுண்டேஷன் உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, யூ கேன் அப்ளை தட், பட் மேக் ஷூர் இட்ஸ் கோயிங் டு பி அ லைட்டர் கலர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னுடைய அகெயின் another கலர்ஃபுல் பேலட். ஸோ இது மாதிரி வந்து நிறைய நீங்களும் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வந்து அப்படியே இருக்கும் வீட்டில். ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து தீபாவளிக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு க்ரீம் பேஸ் ஐஷேடோ. ஸோ இது வந்து ஒரு ப்ளூ எடுத்துருக்கிறேன் பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப லைட்டாக வந்து இது வந்து க்ரீமியாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம அடுத்து மேலே போட கலர் வந்து நல்லா ஹோல்ட் ஆகும். ஸோ அது என்ன கலர் அப்படின்றது பார்க்குறேன். அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். Now coming to the beautiful point, இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஐ மேக்கப் வந்து இஸ் ஹலோகிராஃபிக் ஐ மேக்கப். அதாவது இதை ஹலோகிராஃபி ஐ மேக்கப் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ளூவாக பார்த்தீங்கன்னா அது ப்ளூவாக தெரியும், ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் பார்த்தீங்கன்னா கோல்டனாக தெரியும், சில்வராக பார்த்தீங்கன்னா சில்வராக தெரியும், நீங்கள் பார்க்குறத பொறுத்து தான். ஓகே, ஸோ இது வந்து Kryolan பிராண்டோடையது. ஐ ஜஸ்ட் புட் த கலர் கோட் அண்ட் எவ்ரிதிங் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஃபிங்கரில் யூஸ் பண்ணுறது இஸ் பெட்டர், ஏன்னா கொஞ்சம் சிந்தாமல் இருக்கும், பிகாஸ் இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பவுடரி. ஸோ ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் நம்மளோட அப்ளிகேஷனும் இருக்கும். சம்டைம் வி யூஸ் த ஃபிங்கர்ஸ், சம்டைம்ஸ் வி யூஸ் த ப்ரஷஸ். ஏன்னா இது பவுடராக இருக்கிறதுனால சிந்தாமல் இருக்கணும், அண்ட் நமக்கு பர்ஃபெக்டான அந்த இடத்துல மட்டும் வேணுன்றதுனால ஜஸ்ட் யூஸிங் மை இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த கலர் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் முதல்ல கொஞ்சம் சிந்தாமல் இருக்கணுக்கா கையில் டேப் பண்ணிக்கிறேன். தென் ஐம் ஜஸ்ட் ஃபிக்ஸிங் இட் இன் த center, the eyeball place where நம்ம கொஞ்சம் இது போட்டோம் இல்லையா ஃபவுண்டேஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அங்கே அப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா ஃபிங்கர்ஸ் வச்சு ஜஸ்ட் டேப்பிங் இட் ஸோ தட் வந்து இன்னும் நல்லா ஹோல்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் மாதிரியும் இருக்காது, ப்ளூ மாதிரியும் இருக்காது. இப்போ வந்து பிளெண்ட் ஆகாமல் இருக்குது. we need to blend it. before that it's going to play with some colors. கலர்ஸும் பார்த்தீங்கன்னா Kryolan உடையது தான், ஒரு மைல்டு கிளிச்சர்ஸ் இது. ஸோ இப்போ கார்னர் மட்டும் கொஞ்சம் பிரைட் பண்ணுறேன், ஜஸ்ட் வித் சம் டார்க்கர் கலர், டார்க் ப்ரௌன் ரெட் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். Next step is the kajal and the eyeliner. It's from the same brand I'm using. It's from Inglot. So yes, it's from Inglot brand. So எப்பவுமே டைரக்டாக நான் வந்து போட மாட்டேன், கையில் கொஞ்சம் எடுத்துட்டு ஸ்மர்ஜ் பண்ணி தான் போடுவோம். ஸோ எடுத்துட்டு ரொம்ப திக்காக ரொம்ப லம்ஸியாக எடுக்காதீங்க. ஜஸ்ட் மேக் இட் வெரி ஸ்மூத் அண்ட் டேக் அ மினிமம் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட். கண்ணை மூடு சொல்லிட்டு, ஸோ சேம் இங்க்லாட்டே தான் வந்து நம்ம வந்து ஐ லைனராக யூஸ் பண்ண போகிறோம். சேம் இங்க்லாட் ப்ராடக்ட் we're going to use it as a eyeliner. ஸோ அது வந்து ஒரு குட்டி காஜல் ப்ரஷ் இருக்குது. உங்களுக்கு திக்காக வேணும் தின்னாக வேணும், you can create any ways according to how you love to have it on your eyes. ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறேன், பிகாஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ப்ரைட்டாக அழகாக வரும். ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேலட்லேயோ இல்லை வந்து லைட்டாக கலர் ஏதாவது இருக்கும்ல, அது வந்து லைட்டாக வந்து நான் டேம்ப் பண்ணிடுறேன் அந்த ஐப்ரோஸ் போடுற லைனுக்கு மேலே. it will be a good highlighter. This is from MAC. மைல்டாக அவங்க ஷேடுக்கு வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து ஐம் யூஸிங் அனஸ்தீஷியாவுடைய ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல எப்போ நீங்கள் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணாலும் சரி, காஜல் யூஸ் எது நீங்கள் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணாலும் முதல்ல ஸ்டார்ட் வித் டவுன் லைன், அதுக்கப்புறம் மேலே இருக்க லைனுக்கு போகலாம்.
அதுக்கப்புறம் மேலே அப்ளை பண்ணலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து யூசிங் மை NARS ஐப்ரோ மஸ்காரா. மஸ்காராவே வந்து lashes-க்கும் நான் பண்ணுறேன். I'm going to fix the lashes also. Yes, this is a 2D lashes. 2D lashes அப்படின்னா நமக்கு வந்து 2 லேயர் இருக்கும் அந்த lashes-லேயே. ஆனால் அது அவ்வளோ லைக் தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியாது. பட் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இப்போ lashes ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எப்போ lashes ஃபிக்ஸ் பண்ணாலும் again this is going to be tip for you. Just roll it up so that அந்த curve-ல வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஒரு பக்கம் தூக்கிட்டு நிற்காமல் இருக்கும். Just roll it this way. எப்பவுமே நம்ம lashes ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எம்டி ப்ரஷோடைய பேக் சைடு எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எங்கேயாவது அந்த ஏர் பிளாக்ஸ் இருக்கும் அதில். ஸோ நடுவில் அந்த ஏர் போயிட்டு ஓப்பன் அப் ஆகிடும் இன் பிட்வீனில். ஸோ டைம் ஆக என்ன ஆகும்னா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது பாதி lashes பிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு we are going to start the makeup. I'm just using a little bit of moisturizer to the skin. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப போட்டாலும் ரொம்ப ஆயிலியாக ஒரு மாதிரி பலப்பலன்னு ஆகிடும் மேக்கப். ஸோ மாய்ஸ்சரைசர் இருக்கணும் மேக்கப்பில், பட் இல்லாத மாதிரியும் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு we are going to remove that. பட் அந்த மாய்ஸ்சரைசருடைய ரெசிடியூ அதோட தன்மை வந்து இருக்கும் ஸ்கின்ல. ஸோ அதுக்கு மேலே we are going to use the primer. So now just cleaning it with the wet tissue. Just tissue வச்சுட்டு அந்த மாய்ஸ்சரைசர் க்ளீன் பண்ண பிறகும் கூட you will have the moisture in the skin. ஸோ அது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்பெஷலி கண்ணுக்கு கீழே, ஏன்னா அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். ஸோ தட் ஏன்னா அந்த ஃபினிஷ் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் மேக்கப்பில் எப்போயுமே. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து இஸ் கோயிங் டு பி அ ஹை டெஃபினிஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனால இது வந்து க்ரௌன் CROWN க்ரௌனுடைய ஒரு ப்ரைமர். இது HD எஃபெக்ட் ப்ரைமர். இது இப்போ கன்சீலிங்க்கு ஐம் யூஸிங் த நைகா கன்சீலர் பேலட். ஸோ லைட்டாக வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் வேணும் அங்கே மட்டும் கண்ணுக்குள்ளே லைட்டாக போடுங்க. என்ன ரீசனா, நிறைய லைன்ஸ் இருந்ததுன்னா ப்ராடக்ட் எல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகிட்டு லைனாக நமக்கு தெரியும். ரொம்ப லைட்டாக ஒரு ஷேடு. இது அப்ளை பண்ணியாச்சு. கன்சீலிங் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சீல் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கண்ணுக்கு கீழே வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்மோக்கி ப்ரௌனி மாதிரி கொடுக்க போகிறோம். நம்மளுடைய ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஒரு ஒயின் ப்ரௌன் இது. ஸோ எப்பவுமே கீழே கொடுக்கும்போது நோ லைட்டர் ஷேட்ஸ், கோ ஒன்லி வித் த டார்க்கர் ஷேட்ஸ். ஸோ அப்போ தான் கண்ணை வந்து அழகாக காமிக்கும். நீங்கள் லைட்டர் ஷேட்ஸ் போட்டால் கண்ணு டல்லாக காமிக்கும். மேலே நம்ம க்ரீஸ் லைனுக்கு ஒரு ஆரஞ்சு கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஆரஞ்சை ஹாஃப் த வேல மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்டையர் ஃபேஸுமே கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் மார்க்ஸ் இருக்குது லைட்டாக டேம்ப் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வந்து பவுடர் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக பவுடர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்லி தென் த மேக்கப் செட்டில்ஸ். ஸோ நீங்கள் இதுவே அழகாக இருக்குது க்ளோவாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இது போதும், இதுவே நல்லா க்ளோ இருக்குது ஸ்கின்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸிங் பவுடர், எனி பவுடர் யூ கேன் யூஸ். பேக்கிங் பவுடர், ஃபிக்ஸிங் பவுடர். திஸ் இஸ் ஃப்ரம் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கான்டோர் வந்து யூஸ்வலி ஐ லவ் டு ஒர்க் வித் த ஸ்டிக்ஸ். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்டோர் ஸ்டிக்னா அது பிஏசியோட கான்டோர் ஸ்டிக் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
ஸோ ரொம்ப லைட்டாக தான் கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப பியூட்டிஃபுல்லான நோஸ், சீரியஸாகவே கான்டோரே தேவையில்லை நோஸ்க்கு. பட் கொஞ்சம் நம்ம ஃபோட்டோகிராஃபியில் வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கும் இல்லையா, ஃபேஸ் வந்து கொஞ்சம் வைடராக தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். பட் நேரில் வந்து இவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது ஸ்டிக் பேஸ் அப்படின்றதுனால ரொம்ப நல்லா அப்படியே கான்டோர் ஈஸியாக இருக்கும், வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ரியலி குட். இதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக அதை பிளெண்ட் பண்ணிடுறேன் கான்டோர் பண்ண இடத்த. நோஸ் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம ஐப்ரோஸ்க்கு மேலே ஹைலைட்டிங் யூஸ் பண்ணோம் இல்லையா, மேக்கோடைய ஸ்டுடியோ ஃபிக்ஸோடைய. இது ஆக்சுவலி வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறது, பட் நான் வந்து ஹைலைட்டிங்காக யூஸ் பண்ணுவேன் நோஸ். இப்போ வந்து blusher. ஸோ blusher is again from MAC. ஸோ என்ன நம்பருன்றது I'll just put it in the description. மைல்டாக ஒரு கலர் தான். ஏன்னா நம்ம ஐயெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டதுனால ரொம்ப blushers வந்து ரொம்ப பிரைட் கொடுத்தா it will not கண்ணு எடுத்து கொடுக்காது. ஸோ just giving a mild color. And the next step comes the highlighter. The highlighter is from Anastasia brand odiyadhu. So we have some beautiful shades for the south people காகவே. So இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான பேன் ப்ரஷ் வச்சுட்டு லைட்டாக நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு நாட் டூ ரெட் லிப்ஸ்டிக் கொடுக்க போகிறது இல்லை, பட் ரெட். ஓகே, ஸோ அதுக்காக வந்து ஒரு பேஸ்க்காக ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட் ஒரு எஸ்டே லாடர் பிராண்டோடைய ஒரு டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் வந்து அவுட்லைனுக்கு கொடுக்குறேன். நல்ல ஒரு ரெட். ஓகே, ஸோ போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ ரெட் ரொம்ப ரெட் இல்லை, திஸ் இஸ் ஃப்ரம் மேக்கில் வந்து ரூபி ஹூ அப்படின்ற ஒரு கலர். இது ரொம்ப மைல்டாக கொடுக்கு, இட்ஸ் வெரி டார்க் ஆக்சுவலி, மேட் ஃபினிஷ். ஆனால் நான் வந்து ரொம்ப லைட்டாக கொடுக்குறேன், நான் இதுக்கு மேலே இன்னொரு ஷேடு கொடுக்க போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பல்பியாக, இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக பிஏசியோடைய ஒரு ஷேடு. இது என்ன ஷேடுன்றது தெரியும். ஸோ இது வந்து லைட்டாக வந்து ஃபுல்லாக கொடுக்கல, ஜஸ்ட் த இன்னர். எஸ், ஃபைனலி நம்மளுடைய சுஹாசினி வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. பட் ஃபைனல் டச்சப்காக மேக்கோடைய ப்ரீ ப்ரைம் ஸ்ப்ரே வந்து ஒரு ஃப்ரெஷ் அண்ட் அப்காக கொடுக்குறோம். அவ்வளோதான். எஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு ஃப்ரண்ட் எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அழகாக பிந்தி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். வந்து அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கும் சூட் ஆகணும். அண்ட் யூஸ்வலாக இல்லாமல் ஐனிங் பண்ணி ஃப்ரீயாக விட்டுட்டு இல்லைனா ஒரு டாப் நாட் போட்டுட்டு நீங்கள் போகிறத விட சம்திங் ட்ரை வித் பன்ஸ். பன்ஸ் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் ஆகும், என்ன எல்லாருக்குமே சூட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திவாலிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இந்த ரைட் சைட் போட தான் அழகாக இருக்குன்றதுனால ஸோ கொஞ்சம் ஒரு குட்டி பார்ட்டிஷன் வந்து ரைட் எடுத்து வச்சுடுறேன் நான். ஸோ ரைட்டை வந்து எடுத்து ஒரு கிளிப் பண்ணிடுறேன் அதை செப்பரேட்டாக. ஏன்னா அது ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் அப்போ தான் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் இயர் டு இயர். ஸோ ப்ரொஃபஷ்னலி வி கால் திஸ் கைண்ட் ஆஃப் செக்ஷன் ஆஸ் இயர் டு இயர் செக்ஷன். ஸோ அதை வந்து எடுத்து ரோலப், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து கடைசியாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ரொம்ப யோசிக்கக்கூடாது. அப்போ தான் ஹேர் ஸ்டைல் அழகாக வரும். நீங்கள் ரொம்ப யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணிங்கன்னா யூ ஃபீல் வெரி அன்சாட்டிஸ்ஃபைட் லுக். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரிக்கு. ஸோ டக்குன்னு பண்ணுங்கள், அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஃபைனலி ஓகே அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹெட் வித் அ ஹேர் ஸ்ப்ரே. ஸோ ஃப்ரண்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதை யூஸ்வலி அந்த தூக்கி ஒரு இப்படி தூக்கி பின் பண்ணுறதை விட்டுட்டு சைடில் தூக்கி மேக் யோர் செல்ஃப் டு லுக் டிஃப்ரெண்ட் அட் திஸ் ஸ்பெஷல் திவாலி. ஓகே, ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக முடி தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ஃபிங்கரில் வச்சு லேட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. So yes, now Kuhasini is all set to celebrate her Diwali. So this is Kuhasini's special Diwali look on the special day. So hope you loved it, enjoyed it. So நிறைய டிப்ஸ் கற்றுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திவாலியை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வாங்க. more colorful, more bright, enjoy. As I said இல்லையா, this is a special Diwali for everybody. அதனால் அவள் கிளிட்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் wish you a happy Diwali, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் from Aarti Balaji. Hope you enjoyed Aarti Balaji's makeover style in அவள் கிளிட்ஸ். ஓகே, என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வரும். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். Stay tuned to அவள் கிளிட்ஸ். Thank you and bye-bye. Kuhasini here, and in the beautiful festival look, Diwali look created by Pearls Beauty Academy, Aarti Balaji. எனக்கு ரொம்ப இந்த லுக் பிடிச்சிருக்கு. அண்ட் எப்போதும் போல நார்மலாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணாமல் ரொம்ப சேஃபாக டபுள் சேஃபாக செலிப்ரேட் பண்ணணும். பிகாஸ் திஸ் கோவிட் டைம். அண்ட் மேக் யூர் செல்ஃப் ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் உங்களை சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வீட்டிலே தான் இருக்க போகிறீங்க. அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லுக் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே ஆன்லைன் அண்ட் போஸ்ட் more pictures and be happy. And happy Diwali to everyone once again. Thank you.